வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 7/8/2026 ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. நாம் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சைக்காலஜிக்கலாக எப்படி ஸ்ட்ராங் ஆகிறது அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு ஆன்லைன் கிளாஸ், கூகுள் மீட்டில் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான் இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணலாம், அதில் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருடத்துக்குள்ளே ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு நீங்களும் சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஓவர் ட்ரேடிங்லேருந்து, அதே மாதிரி பயம், பேராசை இதிலேருந்துலாம் எப்படி விடுபடுறது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் ட்ரேடர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தமாக இந்த கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வர சண்டே ஈவினிங் 7 PM-லேருந்து 9 PM வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்குது. இதில் கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப்போ ஃபோனோ பண்ணி இந்த கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். நாம் இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இதுக்கு முன்னாடி நம்ம கலரையும் அதே மாதிரி அந்த 9:30 முடிஞ்சோடனே 9:31 என்ட்ரியும் வச்சு போயிட்டுருந்தோம். பட் மார்க்கெட்டோட கண்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுனால, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கலரையும் அதே மாதிரி என்ட்ரி போகிற டைமையுமே நம்ம விட்டாச்சு. பொறுமையாக, அதாவது மேக்ஸிமம் ஒரு 9:30லேருந்து 10க்குள்ளே ஒரு என்ட்ரி கிடைக்கிற மாதிரியும், அடுத்தது அந்த 11, 12, 1, 2 இந்த மாதிரி ரவுண்ட் நம்பரில் வர்ற டைமில் என்ட்ரி கிடைக்கிற மாதிரியும் தேடுறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சரியான ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டிலை பார்த்தோன்னே எல்லாருமே இன்றைக்கி கால் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 9:30 முடிஞ்சோடனே என்ட்ரி போயிருந்துருக்கலாம். பட் இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல எது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு கேப் டவுன், அதாவது ரொம்ப பெரிய கேப் டவுன்லாம் இல்லை, சின்ன கேப் டவுன் தான். கீழேருந்து நல்லா மேலே போயிட்டு இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு கொஞ்சோண்டு கேப்பு ஃபில் பண்ணாமல் இருக்குது. இது நான் மார்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நம்மளோட அந்த வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் இதை நிறைய பேர் வாட்ச் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த கேப்பை பர்ஃபெக்டாக, அதாவது இந்த கேப்பை பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேண்டில் வச்சுருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் அதாவது ஒரு 10 o'clock வரைக்கும் என்ட்ரி போகாமல் வெயிட் பண்ணியிருக்கிறது பெட்டர். ஏன்னா இதுக்கு அடுத்த கேண்டிலும் புல்லிஷாக வச்சு இந்த ஹையவே ரெசிஸ்டன்ஸாக மாற்றி ஃபர்தராக மேலே போயிருந்தால் மட்டும்தான் நம்ம கால் சைடு என்ட்ரி போயிருந்துருக்கணும். நம்ம அதை ப்ரீமியம் சார்ட்டில் போய் எப்படி என்ட்ரி போயிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹை ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, ஹை ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹை ஸ்ட்ரைக்கு நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,620. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,600 புட்டு, 24,600 கால். ஸோ 24,600 புட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நான் இதில் ஒரு 5 லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த என்ன லைன் அப்படிங்கிறது நம்மளோட அந்த வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்போ தான் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த லைன் எப்படிலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஆவரேஜ் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்னா அதுக்கும் ப்ளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 24,600 புட்டு இந்த கரெக்டாக, அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த கேண்டில் எதுவுமே வரவே இல்லை. நீங்கள் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எப்போதுமே நீங்கள் அது கால் சைடாக இருந்தாலும் சரி, புட் சைடாக இருந்தாலும் சரி, என்ட்ரி பார்க்குறதுக்கு லோலேருந்து எடுக்கிற என்ட்ரி, அதாவது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும், அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இங்கே போய் என்ட்ரி எடுக்கிறத விட இங்கே உங்களுக்கு என்ட்ரிக்கான சான்சஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் லோலேருந்து கைக்கு போகிறது தான் நல்லா போகும்.
ஓகேவா? அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி இன்னும் நல்லா போகும். எப்பயாச்சும் ரேர் தான் இந்த இடத்துல ஹை வச்சு அங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும். அதனால் இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேபி வந்து கால் சைடாகவும் இருக்கலாம், புட் சைடாகவும் இருக்கலாம். நான் வந்து இந்த லோக்கிட்ட சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான், அதாவது லோக்கு கீழே போயிட்டு திரும்ப லோக்கு மேலே வந்து இங்கே வந்து இதை சப்போர்ட்டாக வச்சு மேலே போனாவோ, அல்லது இந்த லோக்கு பக்கத்தில் வந்துட்டு இதை டச் பண்ணாமே இங்கேருந்து மேலே போச்சுனாவோ தான் என்ட்ரி எடுப்பேன். இந்த 2 ஆப்ஷன், அதாவது எந்த நாளாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்தால் நான் ஒரு 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்டு டார்கெட் வச்சு என்ட்ரிக்கான சான்சஸ் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக வந்து ஒரு 10 o'clock போல் இங்கேயே கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு 120 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது 10 o'clockங்கிறது கூட 10க்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஏன் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சரியான ஒரு பியரிஸ் கேண்டில் இங்கேருந்து வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், இந்த நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிஜெக்ட் ஆகி இங்கே கீழே வந்தப்போ மணி வந்து நமக்கு ஒரு 10-15. அப்போ இதுக்கப்புறம் இது கீழே வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இதோட டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட லோ தான். ஓகேவா? அப்போ இங்கே நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,600 புட்டுலையுமே வந்து இவன் வந்து இவனோட லோக்கு கீழேயே போகலை. ஓகேவா? அப்படின்னு எடுத்துக்கிட்டு இவனோட ஆப்போசிட் இருக்கான் பாருங்கள், 24,600 காலு, அதையும் போய் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இவனும் எக்ஸாக்டாக அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு மேலே போக முடியலை. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நடக்குது, அதாவது அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மட்டும்தான், அதுவும் சும்மா சாதாரணமாக 1 வாரம் 2 வாரம் பார்த்தாலாம் உங்களுக்கு புரியாது. குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சு இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி இவனோட ஆப்போசிட்டோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன நடக்குது, எப்படிலாம் நம்ம என்ட்ரி போகலாம் அப்படிங்கிறது புரிய வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 120 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து நிஃப்டி ஸ்பாட்டில் அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ ஹைக்கு உள்ளவே தான் இருந்துச்சு. அதனால் நமக்கு பெரிய மொமெண்டம் கிடைக்கல. ஸோ இங்கே ஒரு 140. ஓகேவா? இந்த இடத்துல போய் ஹையை ரிஜெக்ட் பண்ணுதுங்களா, நம்மளோட டார்கெட் வந்து 40 பாயிண்ட்டு தான். ஆனாலும் நான் சொல்லியிருக்கேன், நான் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு 40 பாயிண்ட் டார்கெட்டுங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்கன்னா இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு மேலே போக முடியல. அப்போ நீங்கள் ஒரு 120 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே போக முடியலங்கிறதுனால அந்த 20 பாயிண்ட்டோடவே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேவா? திரும்ப அகைன் அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு 120 ரூபா, திரும்ப அவனோட ஹை. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்ன தான் வீடியோவில் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் உங்களோட அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் இந்த ஆவரேஜ் லைனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து அவனோட ஹைக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே வந்துட்டு அடுத்து இவனோட ஆவரேஜ் லைனுக்கு மேலேயே போக முடியல. திரும்ப இந்த இடத்துல பாருங்கள் அவனோட சப்போர்ட்டில் எப்படிலாம் இருந்திருக்கான்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் நல்ல நல்ல பேட்டர்ன்லாம் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போய் இந்த எம் பேட்டர்ன் மாதிரி கீழே வரலாம். அதே மாதிரி இப்போ கீழே வந்துச்சு அப்படின்னா இப்படி போய் இப்படி டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி போகலாம். இதெல்லாம் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி, நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ இந்த 10 மணிக்கு என்ட்ரிங்கிறதுமே நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு சார்ட்டை வாட்ச் பண்ணி இந்த மாதிரி எங்கேயாச்சும் கேப் ஃபில் பண்ணாமல் இருக்குதா அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தான் பொறுமையாக வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓகேவா? இல்லை இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:30 முடிஞ்சோடனே அந்த 9:45 கேண்டில் மேலே வந்து க்ளோஸே வைக்கல. ஸோ ஒரு 9:45க்கு நீங்கள் என்ட்ரி போயிருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் இதை வந்து பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிருந்தால் மட்டும்தான். இதுவுமே நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். முடிஞ்ச மார்க்கெட்டில் சொல்கிறது ஈஸின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 4-5 மாதமாக நான் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும்
நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இங்கே அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு மேலே நிற்க முடியாத மார்க்கெட்டு அடுத்து கீழே வந்து கரெக்டாக அவனோட லோக்கிட்டே சஸ்டெயின் ஆகிருக்குங்களா. அப்போ நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் 80 பாயிண்ட் 538லேருந்து 620 ஒரு 80 பாயிண்ட் தான் வந்து நமக்கு மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஏடிஎம் அதாவது நமக்கு இந்த கரண்ட் ப்ரைஸில் வந்து பெருசாக மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியலை. அதனால் 20 பாயிண்ட் தான் வந்து இன்றைக்கி வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு புட் சைடு. ஸோ நம்மளோட அந்த ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி டார்கெட்டும் ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை. இதே வந்து லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,538. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் 24,550 கால் இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக மேலே 2 செனாரியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, 24,600 புட்டு அண்டு கால். அதில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. 24,550 இங்கே பாருங்கள், அவனோட லோக்கு கீழே வரலை. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறத ஃபிக்ஸடாக சொல்லியிருக்கேங்களா. இந்த மாதிரி லோவில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்பெல்லாம் ஒரு 95ல் வச்சு இவனோட லோக்கு கீழே ஒரு 85 ஒரு 75 கூட வச்சுக்கோங்க, ஒரு 20 பாயிண்ட். ஏன்னா இவன் லோக்கு கீழே வந்தாலும் மேலே போகிறானா இல்லை அது லோவிலேருந்து கீழே போயிடறானாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தில் இன்னும் நீங்கள் சார்ட்டை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிறதுல ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கலாம். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி டார்கெட்டும் ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை. புட் சைடு போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் பிடிச்சிருந்துருக்கலாம். ஏன் புட் சைடு போயிருக்கேங்கிறதுக்கும் நான் காரணம் சொல்லிட்டேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மார்க்கெட் வந்து சரியான புல்லிஸ் வச்சு க்ரீனாக இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் இங்கே கால் சைடு என்ட்ரி போயிடாதீங்க. அடுத்து ஒரு 10-15 நிமிஷம் அரை மணி நேரம் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா. அதுக்கப்புறம் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு ஹையிலேருந்து ரிஜெக்ட் ஆக முடியும், அதாவது மேலே பிரேக் அவுட் பண்ணி போக முடியும்னா கண்டிப்பாக அவனோட லோக்கு வந்தே தீருவான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பியரிஸ் கேண்டில் வச்சுருக்கு அப்படின்னா உடனே இதை பிரேக் பண்ணி கீழே போயிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கேருந்து மேலே போய் அந்த ஹையை தொட்டுட்டு கூட கீழே திரும்ப வரலாம். ஸோ இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எந்தெந்த டேல வந்து எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், மண்டே ஃப்ரைடேலாம் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் ஒன் சைடாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இன்றைக்கி ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான். இதில் இடையில கொஞ்சம் சைட்வேஸ் போட்டு ப்ரீமியம் டிகே பண்ணுற வேலை நடந்துச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நான் சொல்ல வந்த விஷயம். அடுத்து ஒரு 2 டேஸ் வந்து லீவ் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பழைய வீடியோக்களெல்லாம் பாருங்கள். நிறையா மார்க்கெட்டில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அதாவது இந்த மாதிரி சில விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்காக, சைக்கலாஜிக்கலாக கற்றுக்கிறதுக்காக, அதில் உங்களை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கிறதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களை வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற்றும். ஸோ அதனால் இது அடுத்து நான் திரும்பவும் சொல்கிறது தான், நான் இதை அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலான்னு தான் இருக்கேன். அப்போ தான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க நம்மளோட அந்த வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் நடக்குது, இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது புரிபட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை நல்லா ப்ராப்பராக கற்றுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 2லேருந்து 5 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மிகப்பெரிய மேஜிக் நடக்கும். அதே மாதிரி சார்ட்டு கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமாக நாம் மிக குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நான் சொன்னேங்கிறதுக்காக சேர வேண்டும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ஒரு எந்தவித ஐடியாவுமே இல்லாமல், எந்தவித சிஸ்டமேட்டிக்குமே இல்லாமல் தாறுமாறாக ட்ரேடு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நிறைய லாஸில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகேவா அதை கற்றுக்கிட்டு பண்ணணும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து கற்றுக்கிட்டு நம்மளோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கான வழிவகைகளையும் தேடலாம். நீங்கள் இந்த கான்செப்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப்போ ஃபோனோ பண்ணி இது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்
ட்ரேடிங்கிறது ரொம்ப 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 ஈஸியானது தான். அதை நாம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. ஸோ உங்களை சைக்கலாஜிக்கலாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மிகப்பெரிய ஞானிகள் முனிவர்கள்லாம் எப்படி வந்து தவம் இருந்து தன்னைத்தானே உணர்ந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதையும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட மைண்டு எப்படி இருக்குது, நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நாம் எப்படிலாம் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் நம்மளையே பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் மாதிரி தெரிஞ்சாலும் நாம் நினச்சா அதை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரேடாக பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், நாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரேடாகவும் பண்ணணும், ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாகவும் பண்ணணும். அதுதான் இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலோட முக்கியமான நோக்கம். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் பிகினராக இருக்கீங்க அல்லது லாஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு ட்ரேடு பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். திரும்ப நான் ஞாபகப்படுத்திடுறேன். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சைக்காலஜி, அதாவது என்னால் ஓவர் ட்ரேடு பண்ணாமல் இருக்க முடியல, நான் நிறையா லாட் போட்டுடுறேன், ஒரு 2000 ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அதை திரும்ப வந்து ட்ரேடு பண்ணி அதை மைனஸ் ஆக்கிடுறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாஸில் சேர்ந்து எப்படி வந்து நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இது ஒரு மிக குறைந்த கட்டணத்தில் தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யாரும் வந்து நிறைய பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அந்த மொபைல் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்போ ஃபோன் பண்ணி இந்த கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். இதுவரை இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. கூடிய சீக்கிரமே வந்து நம்மளோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆக போகுது. அதுக்கு வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம். அதனால் தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு வர்றவங்களுக்கு, இந்த வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி கூறுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பண்பு. நாம் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறோமோ அது நம்மளோட வாழ்க்கையில் அபரிமிதமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே வந்து ஒரு 5 மாதத்துக்குள்ளே, 5 மாதம் கூட இன்னும் முடியலை, அதுக்குள்ளே ஒரு 1500 சப்ஸ்கிரைபரு, ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து மானிட்டைஸ் ஆக போகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நான் ஓரளவுக்கு தரமான கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். அது நிறையா ட்ரேடர்ஸ்க்கு, குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், அடுத்து ஒரு 2026லேருந்து 2030 வரைக்கும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாம் கற்றுக்கிறது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் உங்களுடைய ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங்கில் வந்து மேஜிக் நடக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.